சொல்லி உறுதிப்படுத்துங்க. பெரியவங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. விவசாய சின்னமா ஒரு வாய்ப்பு விட்டுங்க. நாம் தமிழர் கட்சி அட்டை. ஆமா, எல்லாத்தையும் கூடுறோம். நல்ல அடுத்த பிள்ளைகளுக்கு படிப்பு, நல்ல குடிநீர், நாலு வசதி எல்லாம் உருவாக்கும். மின் விளக்கெல்லாம் உருவாக்கும். என்ன இது வரைக்கும் இருந்தவங்களாம் போதும். என்ன ஒரு புதிய மாற்றம் பண்ணுவாங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல இதை உருவாக்கணும். விவசாய சின்னம் தான். விவசாயம் இருந்தால் நம்ம சாப்பாடு. விவசாயம், ஆடு மாடு மேய்த்த வளர்த்தல் எல்லாம் அரசு பணி நம்ம சொல்றோம். எல்லாத்தையும் கொண்டு வருவோம். ஏன்னா இவங்களால செய்ய முடியாத நம்ம சொன்னதுனால அவங்க கிண்டல் அடிக்காங்க. நம்ம வந்தா உறுதலா செய்வோம். சரியா? அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு இந்த திட்டங்களை வச்சிருக்காரு. அதனால எனக்கு வாய்ப்பு கொடுங்க. என்ன விவசாய சின்னம் வாய்ப்பு கொடுங்க. ஒரு நாட்டை கொண்டு வாங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கணும். அந்த வந்து விவசாயத்தில் பண்ணுவாங்க. நாம் தமிழர் கட்சியில வாய்ப்பு கொடுங்க. மாற்றத்தை கொண்டு வருவோம். ஆமா, விவசாய சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மோடிக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. என்ன நீங்க பெரியவங்க தான் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அடுத்த பிள்ளைகளுக்கு ஆமா வழிகாட்டணும். அப்படியா? கவனிச்சுவோங்க. வாய்ப்பு கொடுங்க. என்ன விவசாய சின்னம் விவசாய சின்னம். ஆமா, விவசாய சின்னம். விவசாய சின்னத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். என்ன மாற்றம் உங்கள்ல இருந்து தொடங்கட்டும். நீங்க தான் தொடங்கி வைக்கணும். அடுத்த தலைமுறைகளை பார்க்கணும். கல்லூரி பேராசிரியர், வழக்கறிஞர், எழுத்தாளர், புத்தக வெளியீட்டாளர் எல்லா தகுதி இருக்கு. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாயம் பார்க்கிறவங்க விவசாயத்தை காப்பாற்றலாம். மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. ஆமா, எல்லாம் கூட இருக்காங்க. வாய்ப்பு கொடுங்க. இல்லையா? விவசாய சின்னத்துக்கு ஒரு ஓட்டு போடுங்க. அதில் மாற்றத்துக்கு ஐயா சொன்னதே பெரிய போதும். என்ன அதெல்லாம் ஒன்றும் நிற்காதுங்க. அதான் சரி சரி. ஆமாம், போயிட்டு விவசாய சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்களுக்கு தான் மாற்றம் தொடங்கணும். விவசாய சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா. ஆமாம், விவசாய சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும். அதற்கான திட்டம் நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் செந்தமிழன் சீமான் வச்சிருக்கிறாரு. என்ன நாம செய்ய முடியாது, வேற எவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த நோக்கம் கிடையாது. நம்ம கட்சிக்கும் நம்முடைய கொள்கைக்கும் அந்த நோக்கம் இருக்கு. நம்ம பிள்ளைகளை நம்ம தான் பாதுகாக்கணும். இது வரைக்கும் இல்லாமலாம் பாதுகாக்கல. டாஸ்மாக் கடன் வச்சிருக்காங்க. எல்லாம் மாற்றணும். எல்லாம் ஒழிக்கும். வாய்ப்பு விவசாய சின்னம் ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆமா, ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பாதுகாக்கணும். அதுக்கான திட்டம் பூரா நாம் தமிழர் கட்சியில் அந்த செந்தமிழ் சீமான் இருக்கு. ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்ன விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா. விவசாய சின்னம் ஒரு ஓட்டு போடுங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பாதுகாக்கணும். என்ன இதெல்லாம் முடியும். நம்ம எல்லாம் விவசாயி. அந்த விவசாய பிள்ளைதான். கால் முடியாம என்னமா சரி மருத்துவத்துக்கு சரி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா. என்ன மாற்றத்தை கொண்டு வாங்க. ஐயா விவசாய சின்னம். ஏன்னா இப்படி கையெழுத்துலவே தெரியுது நம்ம விவசாயி. நானும் விவசாயி தான். விவசாய பிள்ளை தான். ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. போயிட்டு வரமியா. எல்லாத்தையும் சொல்லுங்க. என்ன சொல்லி எங்க உள்ள ஆளுங்க சொன்னதான் கேட்பாங்க. என்ன அதான் பார்த்தேன். எல்லாத்தையும் சொல்லி ஓட்டுவாங்க. சிறிய செலவு எங்களால் முயன்ற பங்கு
நிதி பங்களிப்பு. எல்லாரும் காசு கொடுத்து ஓட்டு கேட்பாங்க. எங்களுக்கு எங்க எளிய பிள்ளைகள் இதை புரிஞ்சுக்கிட்டு உங்க உழைப்புல சம்பாதிச்சது எங்களுக்கு கொடுக்குறீங்க, எங்க கட்சிக்கு வலிமை சேர்க்கிறீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஆட்சி நம்ம கைப்பற்றோம், இளைய தலைமுறை பிள்ளைகளை பாதுகாப்போம். ரொம்ப நன்றி, 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 நன்றி. ஓட்ட போடுங்க.